ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரதர் சிஸ்டர் கான்செப்டில் ஒரு சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். அதில் ரீபானுமே இருக்குது. சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே இந்த மூவியோட ஹீரோயினே யூஷியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான். அவளை காட்டுறாங்களா, அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு குவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு முறைச்சிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. அப்போ அந்த குவின்ன்ற பொண்ணு பேசுகிறா. என்ன சொல்கிறான்னா, நீ இனிமேல் எங்கள் கூட இருக்கக்கூடாது. என் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி 12 வருஷமா என்னோட ஐடென்டிட்டியில் நீ வாழ்ந்துட்டு இருந்தே, இனிமேல் நீ ஜெயிலுக்கு போகணுமா சொல்லிட்டு அந்த குவின்ன்ற பொண்ணு நம்மளோட யூ பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அப்போ யூ கீழே விழுந்த அப்புறமா அங்கே இருக்க 5 பேரையும் பார்த்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறா. 5 அண்ணன்களையும் பார்த்து அண்ணா என்னை காப்பாத்துங்க, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காளா. அங்கே இருக்க 5 பேருமே எதுவுமே பேசாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே யூ கூட அவங்களுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருந்திருக்காது. தங்கச்சின்ற பேருக்கு தான் இருந்திருப்பா இவ்வளோ வருஷமா. அதனால இப்போ வந்த பொண்ணு நம்ம யூவை ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுடுறா. அந்த ஜெயிலில் தான் காட்டுறாங்க. என்னென்னா யூ கூட நிறைய பெரியவங்களும் அந்த ஜெயிலில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவளை இந்த குட்டி பசங்கன்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துலன்னு போடாமல் எல்லாருக்கூட தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அங்கே இருக்கவங்களும் நம்ம யூ சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு, ஓகே சின்ன பொண்ணுக்கு நம்ம நிறைய சொல்லித்தரலாம், அவளே தெரியாமல் வந்திருப்பா போல இருக்கு, என்ன தப்பு பண்ணாலோ அப்படின்னு நினச்சிட்டு அவள் மனசை கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவுமே பேசாமல் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, திடீர்னு அவருக்கு இந்த ஃபைட்டை பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துருவாளா. விழுந்தப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. டக்குன்னு ஒரு வீட்டிலேருந்து கண்ணை முழிக்கிறா. அப்போ அந்த இடத்துல சாங்குன்ற ஒருத்தர் தான் ஐயோ உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்க. அப்போ யூ கண்ணை திறக்கிறா. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது, ஏன்னா நான் திரும்ப ஷென் ஃபேமிலியிலே ரிட்டர்ன் ஆயிருக்கேன், நான் அப்போ ரீபான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் அவளுக்கே தோணுது. கண்ணு முழிச்சுன்னு அவளுக்கா, என்ன போன ஜென்மத்தில் எல்லாரும் என்னை ஜெயிலில் பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஆனால் உன் டைமில் நான் எந்த பிரதர்கிட்டே சரியாக பேசினது கூட கிடையாது. இப்போ நானாக எப்படின்னா தப்பிக்கணும் அந்த ஃபேமிலி கிட்டேருந்து, இல்லைன்னா என்னை ஜெயிலில் அமுச்சு விட்ருவாங்க போல இருக்கே மறுபடின்ற மாதிரி பயந்துட்டு இருக்க. ஜாங்குன்ற ஒருத்தரும் ஐயோ என்னமாச்சு, ஏமா தண்ணியில் விழுந்துன்ற மாதிரி பதறி போயிட்டு, ஏமா ஐயோ என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது யூ ஒன்னே, அப்பெல்லாம் இல்லை ஜாங்குக்கு, தெரியாமல் விழுந்துட்டேன், வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு பிரதர் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என் துணியெல்லாம் வேற ஈரமாக இருக்கா, நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வேற சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூவுமே உள்ளே போகிறாளா. உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அப்போ முன்னாடி பார்த்தா யூவோட பெரிய பிரதர் மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் பார்த்தோன்னே, நான் எப்படியாவது என்ன பண்ணோன்னா இவங்க கூடவே இருந்தால் தான் எப்படியாவது இவங்களோட ஃபேமிலி பொண்ணு வந்த அப்புறமா என்னை வீட்டை விட்டு துரத்தி ஜெயிலுக்கும் அமுச்சு விட்டுருவாங்க. இவங்க வாயாலே வீட்டை விட்டு என்னை வெளியே துரத்துற அளவுக்கு நான் பண்ணணும், அப்போ தான் ஜெயிலுக்கு நான் போக மாட்டேன்னு நினச்சிட்டு முதல்ல இந்த பெரிய பிரதர் இருக்கார்ல, பெரிய அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதை கேட்ட பெரிய பிரதருக்கே ஷாக்கு. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது, சைலண்டாகவே இருப்பா, இப்போ என்ன என்கிட்ட திடீர்னு பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு மறுபடியும் உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்காங்களோ அதுதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி யூ பார்த்து சொல்ல, அப்போ யூவுமே அப்போது எனக்கு என்ன வச்சுருக்காங்க, எனக்குமே இதானா, நானும் இப்போ இதானா சாப்பிட்ணும், நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவீங்க, டின்னருக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு தொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடிலாம் அண்ணன் யார்கிட்டையுமே பேசியிருக்கவே மாட்டான் நம்ம யூ. இதை கேட்கும்போது யூவோட பெரியனுக்கே ஷாக்காக இருக்குது, நீயும் அதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ யூ சொல்கிறா, அப்போது சரி நான் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட பெரியனும் யூவோட மண்டை மேலே கை வச்சு, இவளுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா, இப்படி என்னை பார்த்து பயப்படாமல் பேசுகிறான்னா என்ன வருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சிலெல்லாம் கை வச்சு பார்க்குறாரு சுடுதான்ட்டு. அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணுன்ற மாதிரி, சரி யூ நீ உட்காந்து சாப்பிடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட. இவங்களாம் யாருமே யூ இது வரைக்கும் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க முன்னாடி லைஃப்பில் கூட, ஏன்னா யூ அவங்க கூட க்ளோஸாக இருந்தது கிடையாது. யூவா ஒரு பக்கம் இப்படி அண்ணன்களெல்லாம் நான் வெறுப்பேற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் யூவோட அண்ணன் இருக்கார்ல, அவர் அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, யூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாள், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவளை இன்னைக்கு ஸ்கூலில் நம்ம கார்லேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ யூக்கு கார் ரெடியாக இருக்குது. இந்த ஜாங் அங்கிள் தான் யூ கூட்டிகிட்டு போய் விடுவார் போல இருக்கு. வாமா உன்னை காரில் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூவை பார்த்து பத்திரமா காரில் உட்கார வைக்க, அங்கேருந்து யூவா காரை பாதியில நிறுத்தி எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரோட் சைட் கடையிலலாம் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க நான் போறேன்னு குடுக்குன்னு ஓடி போயிடுறாளா. அப்போ இவங்க ரோட்ல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஒரு பையன் பார்ப்பான். அவன் பேர் ஜென்னு. அவன் என்ன பண்றானா, அவங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட போயிட்டு, நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த யூ ஏதோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வருவா போல இருக்கு, ஏன்னா அவள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் காஸ்ட்லியான திங்ஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அவளே நார்மலாக ரோட் சைடில் வாங்கி தின்றவ, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பெரிய ஆள் கிடையாது, அவள் பொய்யா நடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ யூ அங்கே கரெக்டாக வரவும் இந்த ஜென் பேசுறது எல்லாமே அவள் கேட்டுடுறா. என்ன இந்த ஜென் ஓவராக பேசிட்டு இருக்கான், என்னை பற்றி தேவையில்லாத விஷயம்லாம் கிளாஸ்மேட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் போலியே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ இந்த
ஜென்னுமே வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஓ அவள் வந்து நம்ம கிட்ட போய் நடந்துக்கிறாளா, அப்போ அவளை பற்றி அவளோட டெஸ்க்லலாம் நிறைய கிறுக்கி வச்சிடலாம், அவளை எதனா நம்ம டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம யூமே அவள் டேபிளுக்கு போகும்போது அவள் டேபிளில் வந்து நீ பொய்க்காரி அப்படி இப்படி நிறைய எழுதி வச்சிருக்கு. நம்ம யூ இதை பார்த்தோன்னே என்னது இப்படி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒழுங்காக சொல்லிடுங்க இதை யார் எழுதி வச்சது அப்படின்ற மாதிரி யூ கேட்கும் போது அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நாங்கள் தான் எழுதி வச்சோன்ட்டு. இதில் இந்த சென்னுக்கு ரொம்ப திமுரு, ஆமாம் நாங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ எப்படி தெரியுமா, போன லைஃப்லலாம் இந்த பசங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு இவங்க சொல்கிறதுலாம் கேட்டு நடந்திருப்பா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. யூ உடனே ஜாங் அங்கிள் கால் பண்ணி அங்கிள் என்ன ஸ்கூலில் எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க அங்கிள், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அப்போ உடனே அந்த அங்கிளை வந்து அட்டன் பண்ணி பேசியிருப்பார்ல, அவர் வந்து இந்த பெரிய அண்ணன் கூட தான் இருப்பார். அப்போ உடனே பெரிய அண்ணனும் என்னாச்சு ஸ்கூல்லேருந்து யார் ஃபோன் பண்ணதுன்னு கேட்கும்போது ஜாங் அங்கிள் சொல்கிறாரு, இல்லை யூதா கால் பண்ணாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாம்மா, ஸ்கூலில் ஏதோ எல்லாம் தொலை பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் கேர் எடுத்துருக்கவே மாட்டார் இந்த அண்ணன் யூ மேலே. ஆனால் இப்போ யூ வந்து காலேருந்து பேச ஆரம்பித்தோடனே இவருக்கா யார் அது புள்ளி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்கூல் பிரின்ஸிபலுக்குலாம் கால் பண்ணி உங்கள் ஸ்கூலுக்கு நான் வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஜாங் அங்கிளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, இவர் எப்படிடா இப்படி மாறினாருன்னு சொல்லிட்டு. அங்கே ஸ்கூலில் காட்டுறாங்க ஜென்னா, இங்கே பாரு நீ இவ்வளோ நாளாக ரிச்சுன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி காட்டிட்டு நடிச்சிட்டு இருக்கீல, அப்படி நடிக்காத, நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு, நாங்கள் வேணா உன்னை என் குரூப்பில் சேர்த்துக்கணும்னு சொல்லும்போது யூக்கு சொமக்கும் வந்துடுது. அந்த ஜென்னோட கணத்தில் அறிஞ்சு விட்டுட்டு என்னை பற்றி தப்பாக இந்த டேபிள் மேலே எழுதுனது இல்லாமல் என்னையே வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அடிக்கும் போது அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ரீபான் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூ ஜெயிலெல்லாம் கொண்டு போய் போட்டிருப்பாங்களே, அப்போ வந்து ஃபைட் எல்லாம் உள்ள இருக்க லேடிஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இவன் இவ்வளோ தைரியமாக இப்போ ஜென்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து சார் வந்துடுறாரு கிளாஸுக்கு வந்துட்டு என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ யூ வந்து டேபிளில் இருக்கிறதுல அழிச்சிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க சில பசங்க வந்து யூவை கை காட்டி இவ தான் எல்லாரையும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, எல்லாரையும் அடிக்க போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட. ஆனால் சார் ஒன்னி என்ன யூ என்ன நடக்குதுங்க, நீ கிளாஸ்மேட் அடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ யூ வா அம்மா அடிச்சுன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ அந்த டீச்சரும் ஒன்னே யூ இப்படி தான் வந்து கிளாஸ்மேட்டை நீ அடிப்பியா, இனிமே வந்து உனக்கு இந்த ஸ்கூலில் பாரு செம பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ யூ சொல்கிறா, சார் நீங்கள் ஏன் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்குறீங்க, என் பக்கம் என்ன இருக்குன்றத நீங்கள் கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லும்போது அப்போ அந்த சார் ஒன்னே நீ என்ன பேசுறது, நீ கை நீட்டி ஸ்டூடெண்ட் அடிப்ப, உன்கிட்ட வந்து நான் என்ன நடந்ததுன்னு கேட்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி இந்த சார் சொல்லும் போது அப்போ ஜென் ஒன்னே யூ பார்த்து யூ இங்கே பாரு இதுக்கு முன்னாடிலாம் நீ என் கூட நிறைய ஃப்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருக்க தெரியுமா, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மன்னிச்சும் விட்டுடுறேன், நீ வந்து இப்போ என்ன அடிச்சதுக்கு என்கிட்ட வேணா சாரி கேட்டுன்னு சொல்லும் போது யூ வா நான் எதுக்கிட்ட உன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா இந்த சென் எல்லாம் சொல்லியிருப்பான், நீ சாரி கேட்கலன்னா கண்டிப்பாக உன்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா. அதனால தான் இப்போ யூ சிரிக்கிறா. ஏன்னா ஸ்கூலை விட்டு தூக்கிட்டா வீட்டில் வந்து எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுவோம், ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேங்கிறா, தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்றதுனால சிரிச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி சென்னும் சாரை பார்த்து சார் இவன்கிட்ட சாரி கேட்குற மாதிரி இல்லை, ஸ்கூலை விட்டு உள்ள தூக்குங்க அப்படின்னு சொல்லவும் சென் கடுப்பில் வந்து நம்ம யூ வந்து அப்படியே சேர் மேலே தள்ளி விட்டுடுறான். அப்போ அந்த சேரில் வேற கம்மெல்லாம் வேற ஊற்றி வச்சிருப்பான் போல இருக்கு. அப்படியே போயிட்டு யூ வந்து அங்கே ஒட்டிக்கிறா, கையிலெல்லாம் கம்மாயிடுது. அப்போ கரெக்டாக வந்து நம்ம யூவோட பெரிய அண்ணன் வந்துடுறாரா, வந்துட்டு என்ன நடக்குதுங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டுட்டு வர, என் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓ இதுதான் யூவோட அண்ணனா, என்ன இவருமே பார்க்க ரிச்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்காரு, ஆனால் இதெல்லாம் நடிப்பு தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க பெரியவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க சாருமே இங்கே பாருங்க உங்கள் தங்கச்சி வந்து நல்லாவே ப்ராப்பராக இருக்க மாட்டா, கிளாஸ்லலாம் எப்படி வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டை அடிப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து பெரிய அண்ணன் உடனே அது எப்படி என் தங்கச்சி தப்பெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவரோட கோட்டை கழட்டி யூக்கு வந்து போட்டு விட்டாரு. ஏன்னா அவள் கம்மு மேலே உட்காந்துட்டு இருக்கால. யூகே ஷாக்கு, என்னடா அது அண்ணனுக்கு இவ்வளோ பாசம் நம்ம மேலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. உடனே வந்து இந்த டீச்சர் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இங்கே பெரியண்ணன் வந்து ஸ்கூலோட பிரின்ஸிபல்லே கூப்பிட்டு விட்டுறாரு இந்த கிளாஸுக்கு. அவர் வந்துட்டு ஐயோ நீங்களா ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவராச்சே அப்படின்ற மாதிரி நம்ம பெரியண்ணனுக்கு வணக்கம் வைக்க அப்போ அவரும் ஒன்னே என்ன ஸ்கூல் நடத்துறீங்க நீங்கள், என் தங்கச்சி எப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிரின்ஸிபலில் பக்கத்தில் இருக்க டீச்சரை பார்த்து ஏன் என்னையா பண்ணி வச்சா, எந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியாத அவனுக்குன்னு சொல்ல அந்த டீச்சருமே இல்லை சார் நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல, அந்த பொண்ணு தான் வந்து ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டா, ஸ்டூடெண்ட்டே அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ பிரின்சிபலில் மீதி இருக்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன உண்மைன்றதை ஒழுங்காக சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டு விட்டு உங்களுக்கு டிசி கொடுத்து அமைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டும் போது மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையாகவே வந்து ஜென்னு தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவன் தான் உண்மையாகவே வந்து யூ முதல்ல பிரச்சனைக்கு இழுத்தான், யூ போய் சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் கிறுக்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்களா. அப்போ இதை கேட்ட பிரின்ஸிபலுக்கும் ஓ இப்போ உண்மை தெரிஞ்சிச்சுல, இனிமேல் அந்த பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் சார் அப்படின்ற மாதிரி ஷென் ஃபேமிலியிலேருந்து வந்த நம்ம பெரிய அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் பெரிய அண்ணன் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை, இனிமேல்
இனிமேல் உங்களுக்கு ஸ்கூலுக்கு வர டொனேஷன் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட போகிறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன கரெக்டு என்ன நடந்துச்சு எதுவுமே கேட்காம டீச்சர் பார்த்து பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இதெல்லாம் ஒரு ஸ்கூலா? நான் என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி இந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. போயிட்டு காரில் ஏறி உட்கார வைக்க அப்போது உள்ளே போன அப்புறமா பெரிய அண்ணன் நினச்சி பார்க்குறாரு, என்னன்னா எதுக்காக வந்து யூ வந்து ஏதோ புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவா அப்படின்ற மாதிரி இந்த சென் நினச்சிருப்பான். ஒருவேளை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னாலேயா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். என்னன்னா யூ வந்து கொஞ்சம் இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் நிறைய போட மாட்டா, அதனாலேயோ அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு யூக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ யூ வேற கையில் வந்து இந்த கம்மெல்லாம் ஓட்டியிருக்கா, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாளா. உடனே பெரிய அண்ணன் என்ன நினச்சாரு தெரியல, ஒரு கடைக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்கே ஜாங்கியும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான ட்ரெஸ்ஸு கடைலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து விலைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து இங்கே தண்ணி குடிச்சிருப்பா. யூ குடிச்சிட்டே இருக்கும்போது அண்ணன் இப்படி சொல்கிறத கேட்டோடனே தண்ணியெல்லாம் வாயிலேருந்து துப்புறாளா. ஜாங் இதை பார்த்துட்ருக்கா. அப்போ யூ உடனே, அண்ணா எதுக்குண்ணா இத்தனை ட்ரெஸ் கடையை வாங்குறீங்க, அவ்வளோலாம் வேணாண்ணா, இப்போதைக்கு இதுவே போதும், கம்மியாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அண்ணனும் ஒன்னே சரி ஓகே உனக்கு இது போதும்னா அதுவே போதும் தான் அப்படின்ற சொல்லிட்டு மீதியெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலான்ற மாதிரி ஜாங் கிட்ட சொல்லிட ஜாங் அங்கிளும் சரின்ற மாதிரி அதை வாங்கி மீதியை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய அண்ணனும் வந்து யூக்கு வந்து கையில் கம்மெல்லாம் ஒட்டியிருக்கோம்ல அதை வந்து தண்ணியில் கை விட்டோம்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூவோட கையை வந்து தண்ணியில் விட்டு அங்கே கழுவிட்டு இருக்காரு. அப்போ தான் இந்த கம்மெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக அந்த டைமில் வந்து பெரியண்ணனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணி நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா யூ வந்து ஸ்கூலில் தொல்லை பண்ணாலும் அந்த பையனோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இது வந்து பெரியண்ணனும் வந்து யூ கிட்ட சொல்கிறாரு. அப்போ யூ வந்து எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவனை பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்கும்போது பெரியண்ணனுக்கே ஷாக்கு. ஏன்னா இவருக்கே தெரிஞ்சிருக்கும் யூக்கு வந்து ஸ்கூலில் வந்து அந்த பையனை ரொம்ப பிடிக்கும், அந்த பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கான்ட்டு. இப்போ இவளே பிடிக்கலன்னு சொல்கிறானா அப்போ அவன் எவ்வளோ தொல்லை பண்ணியிருப்பான் யூக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே பெரிய அண்ணனும் நீ எதுக்கும் கவலைப்படாத, என் பக்கத்தில் வந்து நின்னைக்கோ சைலண்டாக நில்லு, மீதி என்ன பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல யூவும் சரிண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மிலிட்ரி இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் காட்டுறாங்க, ஏதோ சண்டை போட்டுட்ருப்பாங்க போல இருக்கு. பக்கத்துலேயே ஒரு லேப் இருக்கும் போல், அந்த லேப் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு வந்து அப்படியே மயக்கத்தில் கிடக்குறா. அவளை வந்து பார்த்து ஏதோ தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டல. உடனே வந்து நம்ம யூவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த யூவோட முன்னாள் ஃப்ரெண்டு ஜென் இருக்கான்ல, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ஜென்னை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு யூவோட அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் பையன் தெரியாமல் உங்கள் பொண்ணு வந்து தொல்லை பண்ணிட்டான், நீங்கள் யாருன்னு தெரியாமல் தொல்லை பண்ணிட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலியில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க கிட்ட பகை வச்சுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது அப்போ உடனே வந்து யூவோட அப்பாவும் அது எப்படி எங்கள் பொண்ணு டார்ச்சர் பண்ணுவீங்க, நாங்கள் உடனே மன்னிச்சு விட்டுணுமா, யூ வந்து எதாக இருந்தாலும் பேசிக்கிட்டுமா சொல்லிட்டு இருக்க. யூவும் பெரிய அண்ணனும் வேற வந்துடுறாங்களா. அண்ணன் வரும்போது வேற யூ நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ணன் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டி வந்துட்டு இருப்பாரு. யூ உள்ளே போனோடனே அப்போ யூட அம்மா ஒன்று பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுமா, அண்ணன் கூட இருக்கீல, நல்லா இருக்கியா, அம்மா உன்னை சரியாகவே பார்த்துக்க முடியல, எப்படி உன் அண்ணன்களை வளர்த்தணும் அதே மாதிரி உன்னை வளர்க்கணும்னு நினச்சிட்டேன், நீ ஒரு பொண்ணுன்றதே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பையனுங்களை வந்து கண்டுக்காத மாதிரி அப்படியே அவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வளர்த்துருப்பாங்களா, அதே மாதிரி தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி நினச்சி கடைசி பொண்ணையும் அப்படியே வளர்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சாரி கேட்டே இருக்கும்போது சென்னோட அம்மா நம்ம யூவை பார்த்து சாரி கேட்குறாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, என் பையன் தெரியாமல் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அப்போ அண்ணன் ஆல்ரெடி சொல்லி தானே கூட்டு வந்திருப்பான், நீ எதுக்குமே பேசாத சைலண்டாக நில்லு நான் பேசிக்கிறேன்ட்டு. அதே மாதிரி அவங்க அண்ணனும் பேசுகிறான், என்ன உங்கள் பையனை ஒழுங்காக வளர்க்க தெரியாதா, அவன் எப்படிலாம் என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணியிருக்கான் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் கேளுங்க, நம்ம யூவோட ஃபுட்லலாம் எதோ கலந்து வைக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பானா அதெல்லாம் சொல்லும் போது ஒரு பக்கம் இந்த ஜென் வந்து யூவியை பார்த்துட்டு இருக்கான். இப்படி யூவியை நான் பார்த்து ரசிச்சேன்னா அவளோட கோவம் தணிஞ்சிருன்ற மாதிரி பார்க்க யூ ஒன்னே அண்ணனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பாளா. அப்போது யூவோட அண்ணன் ஒன்னே ஏய் என்ன பார்த்துட்டு இருக்கா அவளை, நான் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மிரட்டும் போது அவனாலேயும் அவங்க வேறு எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனை சாரி கேட்க சொல்லிட்டு இருக்கும்போது அவனா திமிரா பேசுகிறான். ஆனால் நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ தானே ஓவரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க முடியாதுன்ற மாதிரி பேசும்போது அவங்க அம்மா அப்பா அங்கேயே ஜென்னை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ உடனே வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே நீங்கள் இருக்காதீங்க, உங்கள் பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போங்க, எங்கள் ஃபேமிலி யாரும் உங்களை மன்னிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வெளியே அனுப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூவோட பெரிய அண்ணனும் சரி ஓகே யூ வந்து டயர்டாக இருப்பா, நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிற அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அவனை வந்து யூ கூட்டிகிட்டு மேலே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறானா. ஒரு பக்கம் அப்பா அம்மா பார்க்குறாங்க, அண்ணன் தான் தங்கச்சியை நல்லா பார்த்து வளர்க்குறான் அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து யூ வந்து இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ணதே கிடையாது அவ்வளோவா. அண்ணனுங்களும் தம்பிங்களும் தங்கச்சியும் எல்லாருமே வந்து ஒரே வீட்டை ஸ்டே பண்ணுறாங்க. அப்பா அம்மா வந்து தனியாக ஒரு வீட்டில், அண்ணன் தம்பிங்க 5 பேர், நம்மளோட யூ வந்து ஒரு தங்கச்சி. அப்போ நம்ம யூவையும் மேலே அனுப்பி விட்டுடுறான்னா அண்ணனும். அதுக்கப்புறம் வந்து பெரிய அண்ணன் வந்து
அவங்க அம்மா அப்பாட்ட வந்து பேச வந்து உக்காந்துட்டு இருப்பான். என்ன பேசுகிறான்னா, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் வந்து நமக்கு வந்து யூன்ற ஒரு பொண்ணு இருக்கான்றது யாருக்குமே தெரியல, அதாவது எங்களுக்குலாம் ஒரு தங்கச்சி இருக்கான்றது அவ்வளோவா வெளியே யாருக்கும் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால தங்கச்சி வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிய மாதிரி நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அம்மா அப்பாண்ட. மேலே பார்த்தா யூ புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாளா. அப்போ அண்ணன் வந்து அம்மா அப்பாட்ட பேசிட்டு மேலே வரும்போது அவள் புக்கு அப்போ தானே மூடி வச்சிருப்பா. அண்ணன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா தங்கச்சி பார்த்து, யூ இனிமேல் வந்து நீ ஃபேமிலியில் இருக்கா அப்படின்ற மாதிரி வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறேன், அதனால நான் உன்னை ஒரு ஷோக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதாவது நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல, உன் செகண்ட் பிரதர் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போவார், உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு மாதிரி சொல்ல, யூ வா அண்ணா என்னன்னா சொல்கிறீங்க, இப்போ தான் ஸ்கூலுக்கு மாற்ற போகிறேன், அதனால கொஞ்ச நாள் ஸ்கூல் போவேன்னா சொன்னீங்க, இப்போ பார்த்தா மறுபடியும் வேறு எங்கேயோ ஷோக்கு போக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பெரிய உடனே இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ அங்கே போனீன்னா உனக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கும், நீ போய் பாரு, செகண்ட் பிரதர் கூட போய் பாரு, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ரெடியாருன்னு சொல்லிவிட, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யூ ரெடியாக இருக்கா. அதே மாதிரி பெரிய அண்ணனும் யூ வெளியே கூட்டிகிட்டு போக அந்த ஷோலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. வந்துட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு யூ கிட்ட வந்து, உங்கள் பேர் என்ன, இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஜாலியாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க. யூமே வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, நல்லாவே பேசுவா, எனக்கு ஓகே நான் கலந்துக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து யூவோட செகண்ட் அண்ணன் ஒரு ஐடலாக இருக்கார், நல்ல பாட்டு பாடுவார், அவர் வந்துட்டு இருக்க நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவரை பார்த்த உடனே யூவா செகண்ட் பிரதர் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஓ இவர் கூட தான் இந்த ஷோவில் போய் நான் கலந்துக்க போகிறேன்னா அப்படின்ற மாதிரி நம்ம யூ பார்த்துட்டு இருக்க. அதே மாதிரி இந்த ஷோ நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. இந்த ஷோ வந்து லைவ் போடுவாங்க போல இருக்கு. அப்போ தான் வந்து ஷென் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி யூன்ற ஒரு பொண்ணு எங்களுக்கு தங்கச்சியாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோக்கு வந்து பெரிய அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இப்போ அதே ஷோவில் இன்னொரு அண்ணன் தங்கச்சி வந்திருப்பாங்க. அந்த தங்கச்சி கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருப்பாளா, யூ பேர் வந்து கியூன்னு. அவள் வந்து நம்ம யூவை பார்த்துக்கிட்டு, ஓ இந்த பொண்ணு தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாளா இந்த ஷோவில் அப்படின்ற மாதிரி, சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படின்ற மாதிரி நம்ம யூ மேலே கீழே பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். அவர் சொல்கிறாரு, சரி ஓகே இந்த இடத்துல முதல்ல நீங்கள் உங்களோட டேலண்ட் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்களே, அதான் அதில் அண்ணனாக இருக்கவர் வந்து எனக்கு வந்து மேஜிக் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து கையில் வச்சு ஏதோ மேஜிக் பண்ணி மறைச்சு காட்டுறாரு. அப்போ அதே டைமில் வந்து இந்த குயான் இருக்கால, எனக்கு வந்து வயலன் நல்லா வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டேலண்ட்டை காட்டுறா. எனக்கு நல்லா வயலண்ட் வாசிக்க தெரியுன்றது நான் வாசிச்சே காட்டிடுன்ற மாதிரி அவளும் நல்லாவே வாசிக்கிறா. அவள் வாசிச்சு காட்டின அப்புறமா யூவோட அண்ணன் ஒன்னே எனக்கு நல்லா பாட வரும்னு சொல்லிட்டு செம்மையாக பாடி முடிக்கிறாரு. அவரும் அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து யூ மட்டும் தானே பாக்கி இருக்கா. இந்த யூவை பார்த்துட்டு இந்த குயான் பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன வாண்டெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த குயான் பொண்ணுக்கு. அவள் ஒன்று என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே இவ்வளோ எதனா பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல, யூவியும் எதனா பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த குயான் சொல்லும் போது, அப்போ உடனே வந்து நம்மளோட யூமே, ஓ நம்மள எதுவும் பண்ண சொல்கிறாங்க போல இருக்கே, நம்மளும் எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்தவ வேகமாக போயிட்டு ஒரு குட்டி சேர் மாதிரி இருக்குது, அது எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் பாட்டுக்கு நல்லா படுத்து போகலாம். அப்பா நல்லா தூக்கம் வருது, எனக்கு தூங்கிறது தான் டேலண்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்ல, அங்கே இருக்க ஆங்கரும், ஓ இந்த மாதிரி சீக்கிரம் படுத்து தூங்குறது கூட ஒரு டேலண்ட் தான் போல இருக்கு, எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த குயான் பார்த்து அது சிரிக்கிறா, இதெல்லாம் ஒரு டேலண்ட்டுன்னு இந்த பொண்ணு பண்ணி காட்டுது பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இப்போ அடுத்த ஒரு கேமுக்கு போகிறாங்க. என்னென்னா இந்த கேமில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு தான் சாப்பாடு, மீதி பேருக்குலாம் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாலடாக தருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன கேம்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் சொல்லுவோம், அதுக்கு லாஜிக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணணும், அதாவது எழுதி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூ எப்படின்னா சின்ன வயசுல நல்ல ஒரு பிரில்லியண்டான பொண்ணு, அதுவும் ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு வர போயிருப்பா, அங்கே போயிட்டு வர நிறைய கற்றுந்திருப்பா, நல்ல விஷயங்களும் நிறைய கற்றுந்திருப்பா. அப்படி நம்மளோட யூமே நிறைய ஆன்சர் பண்ண அவள் ஒரு பேஜ் பக்கமாக எழுதுனா அந்த குவேன்லாம் வந்து அரை பேஜ் தான் எழுதியிருக்கா. அந்த ஆங்கர் கிட்டே முடிச்சுட்டு எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஆங்கர் அதை பார்த்துட்டு, ஐயோ சின்ன பொண்ணா இவ்வளோ எழுதுனா, இவள் எழுதுனது உண்மையாகவே ரொம்ப லாஜிக்கலாக இருக்கு, ரொம்ப நல்லா எழுதியிருக்கான்னு சொல்லும்போது இந்த குவேனால் அதை ஏற்றுக்கவே முடியல. உடனே வந்து நான் அந்த யூவோட ஆன்சர் ஷீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு, இந்த சின்ன பொண்ணு எப்படி இவ்வளோத்தையும் எழுதுறா, எப்படி இதை யோசிச்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு என்னால் இதை நம்பவே முடியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ யூவோட பிரதர் ஒன்னே, நீ என் தங்கச்சி பற்றி சொல்கிறீல்ல, நீ என்னத்தை பண்ணி வச்சிருக்கேன்னு உன் பேப்பரை காட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி பார்த்தா எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறா முட்டையா. அதை பார்த்துட்டு அவரே சிரிச்சிட்டு கொடுக்க, இந்த குவேனா எனக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியல, அதை அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்தது பார்த்தா நம்மளோட யூக்கும் யூவோட அண்ணனுக்கும் செம்ம ஃபுட்டு, ஆனால் அந்த அண்ணன் தங்கச்சிக்கு வந்து வெறும் வெஜிடபிள் சாலட்டு, அதை சாப்பிட முடியாமல் இந்த குவேனா எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கிளம்பி போயிடுறா. ஆனால் யூவோட அண்ணனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூவோட செகண்ட் பிரதருக்கு இப்போ யூவை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம தங்கச்சி இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் லைவ்ல போயிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணு இந்த ஷோவில் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, பண்ணுறதுல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷென் ஃபேமிலியில் இந்த பொண்ணை பற்றி, அதாவது யூ பற்றி நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கலான்னு போகலாம் பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம யூக்கு வந்து அந்த தலைகாணி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. என்னடா அது ஜெயிலில் படுத்த தலைகாணி மாதிரியே இருக்குது, இதை நல்லா படுக்க முடியாது
சொல்லிட்டு உடனே ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அங்கே நிறைய ஆடு இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டிக்கிட்டையும் போயிட்டு, ஆட்டுக்குட்டி இல்லை ஆடு, பெரிய ஆடு தான், பெரிய ஆடுகிட்ட போயிட்டு அதோட முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறா. அதை எடுத்து நம்ம தலைக்கானில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நிறைய அளவு சேர்த்துக்கிறாளா. அவளது கொஞ்சம் குட்டி பிள்ளை தானே, அதில் போயிட்டு அந்த ஆட்டோட முடியல வந்து ஏதோ காட்டன் மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து உள்ள அமைக்க வச்சிடுறா அந்த பஞ்சு எல்லாத்தையும். அதில் அவள் படுத்துக்கிறாளா நல்லா. இதையுமே பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த பொண்ணு ஒரே ஆட்டுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணாமல் தனித்தனியாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த கேமும் ஸ்டார்ட் ஆக போது. அங்கே இருக்கவரும் சொல்லிட்டு இருக்கா, என்னன்னு பார்த்தா ஒரு வெடிகுண்டு, அதில் டைம் வேற ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இதை வந்து நீங்கள் செயல் இழக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு அண்ணன் தங்கச்சிக்கு ஷாக்கு, இதெல்லாம் எப்படா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ யூக்கு என்ன தைரியமோ தெரியல, இவ சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் வாள், அதனால நானே முதல்ல போய் எதுனா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அதை கையில் எடுத்து வச்சுட்டு எனக்கு எது தோணுதோ அதை நான் கட் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க கூட இல்லை, இதை நான் கட் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஒயரை கட் பண்ணி விட்டுடுறா. இவன் நல்லா யோசிச்சு கட் பண்ணுற மாதிரி தான் ஆனால் கட் பண்ணுறா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்ற மாதிரி பயந்துட்டு இருக்க. யூவோட அண்ணனே நம்ம தங்கச்சிக்கு இவ்வளோ மூளையா, என்னென்னமோ பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் இன்னொரு அண்ணன் தங்கச்சி இருப்பாங்களா, அவங்கள வந்து இந்த பொண்ணு எதனா கட் பண்ணி விட்டுட்டு அது தப்பாகி எதனா வெடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஃபைனல் ரிசல்ட் சொல்லுவார்ல, அவர் வந்துட்டு இந்த சின்ன பொண்ணு உண்மையாகவே கரெக்டான ஒயரை கட் பண்ணியிருக்கா, இது வந்து சேல் எழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும் போது அங்கே இருக்க இன்னொரு அண்ணன் இருப்பார்ல, அவருக்கு ஷாக்கு, இந்த சின்ன பொண்ணு எப்படி அதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யூ பார்த்து எனக்கு நீ இதை சொல்லி தரியா, நான் என் தோல்வியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது யூவும் அப்படியா சரி ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன், இதை எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபுல் விருந்து தான். இந்த குவேனுக்கா ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா சின்ன பொண்ணுக்கிட்ட தோர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கமா, அதனால அவங்க வந்து கிளம்பி போயிட்டா. மீதி 3 பேர் இருக்காங்களே, அதான் யூவோட செகண்ட் பிரதரு, அதுக்கப்புறமா இப்போ போனால கியூனோட அண்ணன், அவங்க 3 பேரும் தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கியூனோட அண்ணன்லாம் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ அதை எப்படி பண்ண எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரிமே யூவே நல்லா தான் பேசிட்டு இருக்கா கியூனோட அண்ணன் கிட்ட. யூவோட பிரதர் ஒரு பக்கம் டைம் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க, யூவும் சரினான்ற மாதிரி சொல்ல பக்கம் இந்த கியூவை தான் காட்டுறாங்க. அதான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பார்ல, ஒரு பொண்ணு மயக்க போட்டு விழுந்திருக்கான்ட்டு, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த கியூன்ற பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. இவர் பார்த்தோன்னே பதறா, நீங்கள் யார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. அப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் சொல்கிறாரு, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நீ மயக்க போட்டு இருந்த, நான் உன்னை காப்பாற்றி வச்சிருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம யூ தான் கட்டுறாங்க. யூ வந்து செகண்ட் பிரதர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரா. அவள் போயிட்டோன்னே நல்லா உட்காந்து படுத்துக்கிறா. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து எவ்வளோ நேரம் தான் தூங்குவா, நீ சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பியே, நாளைக்கு மார்னிங் வந்து நீ ஸ்கூல் போக ஆரம்பிக்கணும் நாளையிலேருந்து, அதனால் சீக்கிரம் போயிட்டு ரூமில் படுத்து தூங்குன்னு சொல்ல. அப்போ யூ ஒன்னே அண்ணா என்னன்னா சொல்கிறீங்க, நான் நடுவில் இப்போ ஒரு ஸ்கூலை விட்டு நின்னேன், உடனே ஷோக்கு அனுப்பிச்சிங்க, இப்போ ஷோ முடிஞ்சப்பறம் திரும்ப என்ன வேற ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்றீங்க, எனக்கு ரெஸ்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே செகண்ட் பிரதரும் ஏன் போயிட்டு தூங்கு, நாளைக்கு தானே ஸ்கூல் போகிற, அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோ நல்லா, இப்போ போய் தூங்கு போ அப்படின்னு மாதிரி சொல்ல. இங்கே நம்ம யூவால் எதுவுமே சொல்ல முடியல, எல்லாரும் பிளான் பண்ணி நம்மளை தொல்லை பண்ணவே பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே தூங்க சாஞ்சவதா செம்ம தூக்கம் போல். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு செகண்ட் பிரதர் தான் போயிட்டு யூ ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாரு. நம்ம யூ யாருன்றது எல்லாமே இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ யூவும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு போக அங்கே இருக்க டீச்சருமே யூ வந்து எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யூ வந்து ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ யூ வந்து உனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நீ பேசுமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்போ யூ சொல்கிறா, என் பேர் யூ, எனக்கு வந்து கிளாஸ் டைமில் நல்லா தூங்க வரும் அப்படின்னு மாதிரி சொல்ல. அங்கே இருக்க டீச்சர் இதை கேட்டுட்டு ஐயோ இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்தவர் உடனே வந்து யூ பார்த்த, இல்லைம்மா நீ சொல்கிறது தப்பு, கிளாஸ் டைமில் அப்போல்லாம் தூங்கக்கூடாது, கிளாஸ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, கிளாஸ் டைமில் நீ கிளாஸை தான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யூ இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே அந்த இடத்துல முன்னாடி பெஞ்சில் ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் உட்காந்துட்டு இருப்பானா, அவன் அவங்க சாரை பார்த்து, சார் இந்த பொண்ணு பைத்தியம் நினைக்கிறேன், எப்படி ஒருத்தங்க கிளாஸ் டைமில் தூங்குவாங்க, இவ தூங்குவானா அவள் பைத்தியம் தான் நினைக்கிறேன், அதான் இவ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல செக்அப் எடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சார் கிட்ட சொல்ல. யூ இதை கேட்டோன்னே என்னையே பார்த்து நீ பைத்தியம் சொல்கிறியா, ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ண சொல்கிறியா, இப்போ பாரு நான் யாருன்னு காட்டின்னு சொல்லிட்டு யூ வந்து உடனே டஸ்டர் எடுத்து போர்டை ஃபுல்லாக அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே இனிமே படிக்க போகிற ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தியரம் அது எல்லாத்தையுமே வந்து யூ வந்து போர்டில் எழுதிட்டு இருக்கா. அது சார்க்கே ஷாக்கு,
நான் இந்த பொண்ணுக்கு இன்னும் இதை சொல்லியே கொடுக்கலையே, இவ எப்படி அதுக்குள்ளேயே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூவுமே நல்ல ஒரு பிரில்லியண்டான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே இருக்க சார் வந்து யூவை புகழ்ந்து பேசுகிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து இந்த ஃபார்முலா தான் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சேன், யூ கிட்ட நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவளே நல்லா போட்டுட்டா பாருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்ப யூ வந்து ஒரு டெஸ்கில் போய் உட்காராளா. அந்த இடத்துல யூ பக்கத்துலேயே வந்து இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவள் வந்து யூ கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லை, அவள் பேர்லாம் சொல்லிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. யூ முதல் நாள் வந்ததுனால அவளுக்கு கேக்கெல்லாம் கொடுக்குறா. இந்தா என் வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்க யூ அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு அவள் பாட்டுக்கு பேக்குள்ளேருந்து ஒரு சின்ன தலைக்கணி எடுத்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து பக்கத்தில் இருக்க பொண்ணும் அவளே தான் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் பிரேக் போயிடுறாங்க. இப்போ வந்து யூ பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணும் அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருப்பான்ல அவனை தான் உட்காந்துட்டு இருக்காங்க. யூ அப்போ கரெக்டாக எந்திரிக்கிறாளா. அவள் எந்திரிச்ச உடனே என்னென்னா டைம் ஆயிடுச்சு போல இருக்கு, இந்த பிரேக் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். அப்போ யூ ஒன்று பேக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து யூ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். நான் உங்கள்கிட்ட தெரியாமல் அப்படி பேசிட்டேன், நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க யூ ஒன்னே இந்த கேக் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், நீ சாப்பிடு, ஃப்ரெண்டாக தானே இருக்கணும், இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போக இந்த ஸ்டூடெண்ட்டுக்கா இவன் என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் டெஸ்கில் இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாள். அவன் மட்டும் தான் வந்து யூ கூட பேசிட்டு வந்திருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் பேசினால அவன் கிளாஸ்லேயே டாப்பர் தெரியுமா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம யூக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, ஏன்னா அவளே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே. அப்போ கார் வந்துடுது, அண்ணனோட கார் வந்தோன்னு என்ன கிளம்புறேன்னு சொல்லி போக இவட ஃப்ரெண்டு வந்து பாயின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. நம்ம யூக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஃப்ரெண்டும் க்ளோஸாக இருந்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்பெல்லாம் பாய் சொல்லி தான் வழி அனுப்புவாங்கன்றது இவளுக்கு இப்போ தான் புரியுது. இவளும் பாய் சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறாளா. காரில் ஏறி உட்காந்தா யூட அண்ணன் உட்காந்துட்டு இருக்கா. அண்ணன் கேட்குறான், புது ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால யூவுமே ஆமாம் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யூவோட அண்ணனும் நான் வந்து 2 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வரேன், அதனால வீட்டில் பார்த்துருந்துக்கும் சரியா அப்படின்ற மாதிரி யூ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் யூ வீட்டில் தானே இப்போ இருக்கா. இப்போ பெரிய அண்ணன் வந்து வீட்டில் கிடையாது, ஆனால் யூவோட மீதி அண்ணனுங்களாம் இருக்கானுங்க. அப்போ திடீர்னு வந்து வெளியே ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கா, அழுகிற மாதிரி. யூவும் யாரா அது அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது லைட் அடிச்சு பார்த்தா யூக்கு வந்து தூரத்தில் வந்து அவளோட 4th பிரதர் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவளும் வந்துட்டு ஆமாம் 4வது அண்ணன் ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பார்க்குறா. ஏன் அழுறான்னு கேட்கணும்ல, 4வது அண்ணனாச்சே. போயிட்டு பிரதர் ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அப்போ பிரதரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் உன்கிட்ட சொல்லி நீ மட்டும் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்க. அப்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னென்னா யூ வந்து அவளோட சோஃபாவில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அப்போ பெரிய அண்ணன் வந்து 4th பிரதரை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கும்போது அப்போ யூ ஒன்னே பெரிய அண்ணனை பார்த்து ஆமாம் பெரிய அண்ணா நீங்கள் கூட கூட்டு வரீங்களே அசிஸ்டண்ட்டை வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லும் போது பெரிய அண்ணன் ஒன்னே அவன் அசிஸ்டண்ட் இல்லை உன் 4வது பிரதர் அப்படின்னு சொல்ல 4வது பிரதர் வந்து கொஞ்சம் டெரராக வந்து சிஸ்டரை பார்த்த உடனே யூக்கா ஓ அவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு வந்து 4வது பிரதரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும், ஏன்னா எப்போ அவர் பார்த்தாலும் கொஞ்சம் டெரர் ஃபேஸோடய பார்த்துட்டு இருப்பாரு, அதனால அவ்வளோ பேசிக்க மாட்டா. ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் அழுற ஒரு கேரக்டர், அவரோட எமோஷனலை கண்ட்ரோலே பண்ண மாட்டார். அது இன்னும் யூக்கு தெரியல. அப்போ யூ வந்து ஏன் அழுறீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ உடனே அதெல்லாம் கண்டுக்காமல் 4th பிரதர் அங்கேருந்து ஏந்து போகலான்னு பார்த்தா படிக்கட்டில் தவறி விழுந்து காலில் அடிபட்டுருச்சு. யூ அதை பார்த்துட்டு பிரதர் உங்கள் காலில் ஃபுல்லாக ரத்தம் வருது, வாங்க பேண்டேஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்டா என்னை யாரும் கேர் பண்ணிக்க தேவையில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே எந்திரிச்சு போக யூக்கு இதை பார்த்தோன்னே ஏன் தானே கேட்க மாட்டாரு சொல்லிட்டு பிக் பிரதருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல அப்போ ஒன்று பெரிய அண்ணனும் ஐயோ அவனுக்கு ரத்தம் வந்தால் நிற்கவே நிற்காது, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நோய் இருக்குது, அதனால சீக்கிரம் வந்து ஜாங் அங்கிளை கூப்பிட்டு பேண்டேஜ் எடுத்துகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்ல யூவும் அப்புறம் எதுக்கு இந்த 4th பிரதர் இப்படி பயந்துக்கிட்டு ஓடுறாரு, நான் வந்து ஹெல்ப் பண்ணவ தானே கேட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஜாங் அங்கிளோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட அங்கே போய் நிற்கிறா இந்த 4th பிரதர் ரூமில். ஏன்னா அவர் காலில் செம்ம அடிபட்டிருக்கு, ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க ஜாங் அங்கிளும், நம்ம யூ வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. யூ அழகாக பார்த்து தான் போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யூவும் சொல்கிறா இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் நாங்கள் அப்பயே மருந்து போட்டு விட்டோம்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் சரியா, நான் வந்து நாளைக்கு உங்களை பார்க்குறேன், ஆனால் இன்னொன்று இதுக்கு மேலேயும் நடக்கும்போது பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாளா. இதெல்லாம் பார்த்த 4th பிரதருக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணனை தவிர இவளுக்கும் என் மேலே கொஞ்சம் பாசம் இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. யூ என்ன நினச்சிருப்பா இவரை டெரருன்னு நினச்சிருப்பா. ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. யூ வெளியே வந்து பார்த்தா இந்த 4th பிரதர் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. யூகே ஷாக்கு, இதுக்கு முன்னாடி இவர் வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது, இது என்ன புதுசாக இருக்குது வெளியெல்லாம் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சவ வந்து சரி ஓய் பேசி பார்ப்போம் நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கிறாள் பக்கத்தில். அப்போ கேட்குறா நீங்கள் ஏன்
அழுதுகிட்டே இருந்தீங்க நேற்று ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் ஃபோர்த் பிரதர் சொல்கிறாரு, நீ என்ன டெரர் பீஸு நினச்சிட்டு இருக்கியா? நான் எப்பயுமே அழுவேன் தான். என்னை யாருன்னா புள்ளி பண்ணாலும் அழுவேன். என்னை எப்போ பார்த்தாலும் காப்பாற்றுறது பிக் பிரதர் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, எனக்கு அழுக வருதுன்னா என்னால் அது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நான் ரொம்ப எமோஷ்னலான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் யூகே தெரியுது, ஐயோ இவர் அதை நெகட்டிவாக நினைக்கிறாரு போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே, அண்ணா நீங்கள் அழுறதெல்லாம் நெகட்டிவாக நினைக்காதீங்கண்ணா, அதுவும் பாசிட்டிவான விஷயம் தான். அழுதா கண்ணுக்கு நல்லதும் கூட தான். நீங்கள் அழுதா வேற அழகாக இருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் அழுது அப்படின்னு சொல்லி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அண்ணன்கிட்ட கேட்டுட்டு அவப்பாட்டுக்கு அங்கேருந்து போக, நான் அழுறத நல்ல விஷயம் சொல்லிட்டு என் தங்கச்சி மட்டும்தான் என்னை பாராட்டிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி ஃபோர்த் பிரதர் நினச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காட்டுறாங்க, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறா, அவள் தூங்குறா. அதனால சார் நீ என்ன கவனிச்ச, போர்டில் எழுதுன்னு சொல்ல, இவளும் திரும்ப அவள் படித்ததெல்லாம் நல்லா எழுதுறா. இப்படியே ஸ்கூல் போயிட்டு இருக்கா. வீட்டில் ஃபோர்த் பிரதர் கூட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ 4வது அண்ணனும் நம்ம பார்த்து நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அலர்த்து எப்படிலாம் கேட்டில்ல, நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. யூக்குமே 4வது அண்ணன் கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்போ அந்த டைமில் பிக் பிரதர் வந்துடுறாரு. பெரிய அண்ணன் இது எப்படி 4வது அண்ணன் கூட நல்லா பேச ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா பேசினா ஓகே தான், இவருக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா 4வது பிரதர் எப்பயுமே எமோஷனலை கண்ட்ரோலே பண்ண மாட்டான்ல, அதனால இவ்வளவு நல்லா பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் அவங்க உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ 5th பிரதர் வராரு, 5வது அண்ணன். இவர் எப்படின்னா கொஞ்சம் கோளாறான ஆள், கையில் ஒரு சின்ன கத்தியை வச்சு மிருகங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரிவார். அப்பா அவன் கையில் கத்தி ரத்தத்தோடு பார்த்தோன்னே 4வது அண்ணன் பதற ஆரம்பிக்க, அப்போ பெரிய அண்ணனும் போயிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படியே நீ பண்ணுவ, உனக்கு தெரியாதா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 5வது அண்ணன், அதாவது லாஸ்ட் அண்ணன் இருக்கால நம்ம ஹீரோயினுக்கு, அவன் எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ண முடியும், அப்போ 4வது அண்ணன் என்னை பார்த்து பயந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு 4th பிரதர் கண்ணில் தண்ணியே வருது. அப்போ ஒன்னே, ஐயோ நம்ம 4வது அண்ணன் பயந்து அளவே ஆரம்பிச்சுட்டாரே மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் டிஷ்யூலாம் எடுத்து அண்ணனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம பிக் பிரதர் ஒரு தவளையை வளர்த்துட்டு இருப்பாரு, ராசிக்காக அதை நினச்சி வளர்த்துட்டு இருப்பாரு. நல்ல ராசியாக இருக்கும், நமக்கு அப்போ தான் காசெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பாரா. அந்த தவளையை 5வது பிரதர் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பெரிய அண்ணன் கிட்ட சொல்ல, இவ ஏதோ பார்த்துருப்பா போல இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா போல. அப்போ அதே மாதிரி பெரிய அண்ணனும் எங்கன்னு கேட்டா, அதே மாதிரி 5th பிரதரும் போயிட்டு காட்டுறாரு, இந்த இடத்துல தான் அந்த தவளை இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மறுபடியும் புதைச்சி விட, அப்போ பெரிய அண்ணன் கேட்குறாரு, டேய் ஏன்டா அப்படி பண்ண, என் பெட்டை எதுக்கிட்ட நீ கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டா. அப்போ 5th பிரதர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, அது சும்மா கத்திக்கிட்டே இருந்துச்சு, சரி ஓகே என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பெரிய அண்ணன் டேய் நீ ஒன்று சின்ன பையன் கிடையாதுடா, தவளையும் பூச்சியும் பிடிச்சி கொள்றதுக்கு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம யூலாம் அதை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போக 5வது அண்ணன் யூவை பார்த்து மாற்றிட்டு இருக்கான், என்ன தைரியம் தான் அந்த தவளையை கொண்டதை நீ போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். 4வது அண்ணனும் 5வது அண்ணன் எப்படின்னா கொஞ்சம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாளுங்க, சின்ன பசங்க மாதிரியே நடந்துப்பானுங்க. ஒரு பக்கம் 4வது அண்ணன் யூ கூட சேர்ந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம யூ தங்கச்சி கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ திடீர்னு 5வது அண்ணன் கையில் கத்தியோட நின்றுட்டு இருக்கான். நீ என்ன தைரியம் தான் அண்ணன் கிட்டே என்ன போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூ கேட்க, யூ பயப்படுற ஆள் இல்லை, அவள் தைரியமாக நிற்கும் போது அப்போ கரெக்டாக பெரிய அண்ணன் வந்துடுறாரு. டி என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி தம்பியை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவள் என்னை உங்ககிட்ட போட்டு கொடுத்தால, அதை கத்தியை வச்சு பயமுறுத்தலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட பெரியண்ணா, டேய் லூஸு, நம்ம ஃபேமிலியில் இருக்க நம்ம தங்கச்சியை போயிட்டு பயமுறுத்த பாப்பியா, உனக்கு இருட்ட நான் பனிஷ்மெண்ட் தரேன், இனிமேல் நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு 50 டைம்ஸ் நான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒன்னே இன்னும் 50 டைம்ஸ் அதிகமாக கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி பெரிய அண்ணனை பார்த்து சொல்லும் போது அப்போ பெரிய அண்ணன் ஒன்னே, என்ன உனக்கு சேர்த்து நான் கொடுக்க போகிறேன், உங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களா, நீங்கள் சண்டை இனிமேல் போடக்கூடாதுன்றதுக்காக நீ ஒரு 50 டைம்ஸ் எழுது அப்படின்னு மாதிரி சொல்ல, யூவா நான் என்னென்னா பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பெரிய அண்ணன் நின்று வாக்கிங் போயிட்டுருக்காரு அங்கேயும் இங்கேயும். இங்கே கடைசி தம்பியும் தங்கச்சியும் இங்கே ஹோம்ஒர்க் கொடுத்து எழுத வச்சிடறாரு பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில். அப்போ உடனே யூவும், அண்ணா இந்தாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5th பிரதர் கிட்ட கொடுக்க, அப்போது என்ன சொல்கிறானா, எனக்காக நீங்கள் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ 5th பிரதர் ஒன்னே, அதுக்கு இது எப்படி பார்த்தோம், இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்போ ஒன்னே, சரி ஓகே உங்களுக்கு 4th பிரதர் பிடிக்கும் தானே, ஆனால் அவர் உங்களை பார்த்து பயப்படுறாரு, அதனால் உங்களை 4th பிரதர் கிட்ட பேச முடியல, எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு ஏன் உங்ககிட்ட பேச பயம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அப்போது இவனுமே ஆமாம் ஏன் என்னோட அண்ணனுக்கு என்கிட்ட பேச பயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது சொல்லுவா ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பெரிய அண்ணன் நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு, இதுங்க 2 இப்பயாவது நல்லா பேசுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்த கியூ பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார்ல பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அவர் இந்த கியூ கிட்ட
பேசுகிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கோ சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா இவர் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் இவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக, இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாதவ இவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டைமில் அவர் பார்த்து என்னோட பேர் வந்து என்னன்றமா சொல்லிடுறா, என் பேர் வந்து ஷென் கியூ அப்படின்னு சொல்ல அதில் ஷென்ன்ற எங்கள் ஃபேமிலி நேம் வருதுல்ல. இதை பார்த்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு வந்து ஷாக்கு. அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருமே இந்த ஃபேமிலியில் ஒரு ஆள். இந்த 5 அண்ணன்களில் 3வது பிரதர் அவர். இங்கே பார்த்தா ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ மிலிட்ரி அண்ணன் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்னை மிஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் 3வதாக பிறந்தவர் ஷென் ஃபேமிலியில். அப்போ பெரிய அண்ணனும் வந்துட்டியா, எப்படி உன்னோட ஒர்க்கெல்லாம் நல்லா போச்சா, திரும்ப என்ன எப்போ கிளம்புற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. ஏன்னா திடீர்னு போயிட்டுருவாரு ஃபைட்டுக்குன்ட்டு, அதனால தான் அப்படி கேட்குறாரு. அப்போ அண்ணனும் ஆமாம் நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஒன்னே எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்க. ஒரு பக்கம் இந்த செகண்ட் பிரதர் அந்த ஐடல் பிரதர் இருக்கார்ல சிங்கரு, அவர் டேபிளில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு சாப்பிட இடத்துல. ஒரு பக்கம் 4வது பிரதரா நான் கூட வரேன் புக்கு படிக்கலான்னு சொல்ல, ஆனால் வா எனக்கு தூக்கம் வருதுண்ணா நான் அப்புறம் உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 4வது பிரதரா என் சிஸ்டர் என்ன அவாய்ட் பண்ணுற போலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, அப்போ உடனே வந்து 5வது பிரதர் இருக்கான்ல, இந்த டைமில் நான் போயிட்டு 4வது பிரதர் கூட நல்லா பேசுகிறேன்ற மாதிரி அண்ணா நாங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிற்கிறான். ஒரு பக்கம் வந்து மிலிட்ரி அண்ணன் இருக்கான்ல, அவனும் வந்து டயர்டாக இருப்பான். அதனால் நான் வந்து இவனும் வர தூங்கிட்டு இருக்கான் 2வது பிரதர் சிங்கரு, நான் இவனை கூட்டிகிட்டு அப்படியே நானும் போய் தூங்குறேன்ற மாதிரி அந்த சிங்கர் பிரதரை தூக்கிட்டு போயிடுறாரா. அப்போ நம்ம ஒரு பக்கம் ரூமில் போயிட்டு அவள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டே ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து மிலிட்ரி அண்ணன் வந்து நிற்கிறான். வந்து நின்றுட்டு என்ன அண்ணன் கூட விளையாட தயாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஒன்னே நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ நாளைக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு, போங்க ஃபைட் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்புறம் நான் அவங்க கூட விளாட்றேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த மிலிட்ரி பிரதரும் ஓ அப்படியா நான் ஃபைட் முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் விளாடுவியா, சரி ஓகே நான் ஃபைட் முடிச்சுட்டு வரேன் நம்ம கண்டிப்பாக விளாட்றோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ஃபைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்ல, அதுக்காக வந்து நிறைய பிளான் போட்டுட்ருக்காரு. கூட ஹெல்ப்புக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு 5வது தம்பி கடைசி தம்பியும் 4வது பிரதர் இருக்கார்ல எல்லாரும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3rd அண்ணனுக்கு பிளான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்படி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 3rd பிரதர் போகிறனால வந்துடுச்சு. அவர் போகும்போது பார்த்து நீ கவலைப்படாத அண்ணன் திரும்ப வந்து உங்க கூட விளையாடுவேன்னு சொல்ல, நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி போன லைஃப்பில் வந்து இந்த அண்ணன் லாஸ்ட்டாக ஃபைட்டுக்கு போகும்போது இறந்துருப்பாரு. அதனாலே இந்த வட்டி வந்து நீங்கள் நல்லா பிளான் போட்டு போகணும்னு சொல்லியிருக்கா. அப்போ கொஞ்ச நாள் போகுது. என்னன்னு பார்த்தா 5th பிரதர் உடனே வந்துட்டு நம்ம பிடிச்சி எழுப்பி அண்ணன் வந்துட்டு அப்படின்னு சொல்ல, ஆனால் வந்து என்ன டெஸ்ட் கொடுக்குறாருன்னா அவருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை பெரிய அண்ணன் வந்து நம்மளோட இன்னொரு தங்கச்சி கூட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கை தூக்கி போடா. அப்போ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு 5வது அண்ணன் கூட்டு போய் நிற்க வச்சா பெரிய அண்ணன் வந்து கூட யாரை கூட்டு வந்திருக்கான் பாருங்க. இந்த கியூ தான் வந்து உண்மையாகவே ஷென் ஃபேமிலிக்கு பயாலஜிக்கல் டாட்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அதனால இவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அப்போ இந்த கியூவுமே அவங்க பெரிய அண்ணனை பார்த்து ஆமாண்ணா நீங்கள் சொன்ன சிஸ்டர் இவங்க தானா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, அப்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம ஜெயில் போகிற நேரம் வரப்போதோ அப்படின்ற மாதிரி நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ பெரிய அண்ணனும் ஆமாம் இவ தான் சிஸ்டரு இவ தான் ஷென் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து நம்ம யோட 5வது பிரதர் இருக்கார்ல, அவர் வந்து சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம 3rd பிரதரை பார்க்கலாம் அவருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்ல, அப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணலான்னு போகும்போது அப்போ உடனே வந்து நம்ம யூக்கு என்னாச்சுன்னு தெரில அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அண்ணனுங்கெல்லாம் பதறி அடிச்சிடுறானுங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியல யூக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கண்ணை திறந்து பார்த்தா 3 அண்ணனுங்க இருக்கானுங்க. அந்த சிங்கர் அண்ணன் 5வது பிரதரு அப்புறம் 4வது பிரதரு 3 அண்ணன்களும் வந்து யூக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி மாற்றி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ வா அண்ணா எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஏந்து உட்காந்து நல்லா சொல்லிட்டு இருக்க. அப்போ உடனே வந்து இவங்களோட அம்மா அப்பா வராங்க. அப்பாலாம் வந்துட்டு என்னடா பண்ணிட்டீங்க உங்களோட சொந்த தங்கச்சி வந்துட்டா அவளை போயிட்டு யாரும் கவனிக்கல, 3வது அடிபட்டு கிடக்குறான் அவனே யாரும் கவனிக்கல, இங்கே வந்து நம்ம ஃபேமிலிக்கே சொந்த அல்லாத பொண்ணு கூட இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா இப்படி மாற்றி பேச, அப்போ உடனே வந்து நம்மளோட 5th பிரதருக்கு வருதே பாருங்க கோவம். அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இவ நம்மளோட தங்கச்சி அதாவது எங்களோட தங்கச்சி எங்கள் தங்கச்சியை நாங்கள் பார்த்துக்காம யார் பார்த்துப்பா நாங்கள் அப்படி தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கையோட 5th பிரதர் கூட்டிகிட்டு போகிறாரு, அதாவது 3rd பிரதரை பார்க்கறதுக்காக. அப்போ எல்லாருமே அங்கே கிளம்பிட்டு இருக்கா. பெரிய அண்ணன் வந்து யார் கூட இருக்காருன்னு பார்த்தா அந்த கியூ கூட இருக்காரு. ஏன்னா அந்த கியூவை தனியாக விடக்கூடாதுல்ல. அப்போ கியூவை பார்த்து நீ வந்து கூட நல்லா பேசுவியான்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறா நீங்கள் எதுக்கு ஒரு ஃபேக்கான பொண்ணு கூட என்னை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க, நான் தானே இப்போ ஷென்னோட ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு, அப்போ நான் தானே ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும், நீங்கள் வெளியே தள்ளி
தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. அப்படிலாம் முடியாதுமா, அவ எங்களோட தங்கச்சி, நாங்கள் எப்படி எங்கள் தங்கச்சி வெளியே தள்ளுறது, நீ எப்படியோ அதே மாதிரி தான் அவளும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து 5th பிரதர் யூவியும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதே டைம் வந்து உங்களோட பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க, எல்லா பிரதருமே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் போயிருக்கு, 3rd பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, மீதி எல்லாம் வெளியே இருக்காங்களா. அப்போ வந்து யூவை பார்த்து உடனே வந்து இந்த 4th பிரதர் அழுறாரு. யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அண்ணன் நான் கூட இருப்பேன்ட்டு. யூவும் தெரியும்ண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே இந்த கியூ வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து எந்திரிச்சு ஓடுறாளா. அவங்க அப்பாக்குள்ள ஒரே சந்தோஷம், நாங்கள் பெத்த பொண்ணு உண்மையான பொண்ணு இவ தானா, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தானே பார்க்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ கேட்குறாங்க கியூவை பார்த்து, உனக்கு வந்து இந்த யூ கூட இருக்கிறது ஓகேவாம்மா, இல்லை அது கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அந்த கியூ என்ன சொல்லிடுறான்னா, நான் அவட்ட வந்து நான் தான் சிஸ்டரா அப்படின்ற மாதிரி கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த யூ வந்து மயங்கி விழுந்துட்டா. நான் எப்படி இவ கூட இதுக்கு மேலே வீட்டில் இருக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி இந்த கியூவோட அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யூ சின்ன பொண்ணு தானே, அவளை பார்த்தே சொல்கிறாரு, நாங்கள் என்ன தான் இத்தனை வருஷம் உன்னை வளர்த்துருந்தாலும் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி கியூ தான் எங்களோட உண்மையான டாட்டரு, உன்னை வந்து மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க உன் ஃபேமிலிக்காரங்க, உண்மையாகவே உன்னை வந்து எங்கள் ஃபேமிலியில் வச்சுட்டு எங்களோட குழந்தைய அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உன்னை வந்து ரிச்சாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க போல இருக்குது. அதனால் இப்போ உண்மை தெரிஞ்சதுனால உன்னை வந்து நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுடுறோம், உன்னை ஒரு நல்ல பிளேஸில் போய் செட்டில் பண்ணி விட்டுடுறோம், உனக்கு போதுமான அமௌண்ட்டே நாங்கள் கொடுத்து விட்டுடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வளர்த்தப்பா அப்படி சொல்கிறத கேட்கும்போது யூவால் எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகேன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்காளா. இதெல்லாம் கேட்ட பெரிய அண்ணா உடனே, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் பேசுகிற விஷயமா அது, 3வது பிரதர் வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அவருக்கு, நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபேமிலியை விட்டு நீ வெளியே போயும் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா சின்ன பொண்ணை பார்த்து, தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துக்குங்க, 3வது தம்பிக்கு முதல்ல எல்லாமே சரியாகட்டும், அப்புறம் ஃபேமிலியில் வச்சு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இதை பற்றி எதுவுமே யூ பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பெரிய அண்ணன் வந்து அப்பாவை மிரட்டி விட்டுறா. அப்பா உடனே டே நான் உன் அப்பாடா, அப்பா சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ பெரிய அண்ணன் உடனே, அப்பா நீங்கள் என்ன தான் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஷென் ஃபேமிலியில் எல்லாம் முடிவெடுக்கிறது நான் தான், அதனால் நானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யூ உடனே யூ என் கூட வா அப்படின்னுமா சொல்லிட்டு பெரிய அண்ணன் வந்து யூவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இதை கேட்கும் போது அப்பாவை என்னடா நான் சொல்கிறது யாரும் மதிக்க மாட்டீங்களான்னு கேட்டால், நாங்களாம் பெரிய அண்ணன் சொல்கிறது தான் மதிப்போன்ற மாதிரி அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து பெரிய அண்ணன் கூட கிளம்பிடுறானுங்க. இதை பார்க்கும்போது அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க, அங்கே யூ உட்காந்துட்டு புக் படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாளா. அப்போது அந்த கியூ வந்து நம்ம யூவை பார்த்து பேச வந்துட்டு இருக்கா. வந்து பேசினவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உனக்கு பிடிக்கல, ஏன்னா எல்லா பிரதர்ஸும் உங்கள்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அதான் உன்னை வீட்டை விட்டு துரத்த நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லும்போது அப்போ வந்து யூ சொல்கிறா, ஓ இதான் உன் பிரச்சனையா, அண்ணனுங்க நல்லா பேசணும்னா நீ உங்ககிட்ட நல்லா பேசணும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ கியூ அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் யூ சொல்கிறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு டயர்டாக இருக்கா, நீ இத்தனை வருஷமாக அதாவது இத்தனை நாளாக ரொம்ப தூங்காமல் கஷ்டப்பட்டிருப்பல்ல, தரையில் படுத்து அப்படி இப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, இப்போ வா நீ தனியெல்லாம் தூங்க மாட்டேன், இந்த இடத்துக்கு வந்து எதுவும் செட் ஆகாது, என் கூட படுத்துக்குன்னு சொல்லி கூப்பிட இந்த கியூமே என்னது இருந்தாலும் சின்ன பொண்ணுல தனியாக படுக்க பயப்படுறா இவ்வளோ பெரிய வீட்டில், அதனால நம்ம யூ கூப்பிடவும் நானும் கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாளா. அப்போ யூமே சரி படுத்து தூங்கு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கியூவா நல்லா கட்டி பிடிச்சி கழுத்தை நெரிக்கிற மாதிரி யூ கூட படுத்துட்டே இருக்க. அப்போ விடிய காலில் ஆயிடுது. யூவா அடியே எனக்கு கொண்டுருவ போல இருக்கு, யூ தயவு செஞ்சு என் கழுத்தை விடுன்னு கத்தும் போது அப்போ கியூ எந்திரிச்சிடறாள். அப்போ யூ காட்டுறா, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என்னடி கனவு கண்டா, என் கை ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கீங்க பாரு, என்ன கனவு கண்டு நீ சொல்ல சொல்ல அப்படின்னு கேட்கும் போது கியூ ஒன்னே அதெல்லாம் எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போகிறேன், நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. யூவா இவ ஒருத்தி கடிச்சு கடிச்சு வச்சிடுறாப்பா அங்கே இங்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்களா, கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூ கேட்குறா கியூ பார்த்து உனக்கு என்ன சாப்பிட வேணும்ன்ட்டு. அவள் வந்து எனக்கு எதாவது ஓகே அப்படின்னு சொல்லும்போது யூவா சரி எல்லாரும் போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அப்போ 4th பிரதர் ஒன்று ஐயோ பெரியண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டோம் தெரிஞ்சால் அவ்வளோதான், அவர் நம்மளை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடனே வந்து 2nd பிரதர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வாயை நல்லா தொடச்சிக்கிட்டு அங்கே போகலாம் சரியா, அப்போ யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி 2nd பிரதர் ஐடியா கொடுக்கும்போது எல்லாருமே போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கியூ நல்லாவே நம்ம இப்போ யூ கூட பேசிகிட்டு இருக்கா, 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் ஏற்பட்டுருக்கு, எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 4வது பிரதருக்கா ஒரே பயம், எங்கள் பெரிய அண்ணன் வந்து எதனா பாத்திர போகிறாரு, இந்த மாதிரி நம்ம ஃப்ரைட் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வேறு அன்ஹெல்த்தின்னு சொல்லுவாரேன்ற மாதிரி பயந்துட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம யூ வந்து கியூவோட வாயை தொடச்சி விடுறா, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு பெரிய அண்ணன். லைனாக எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இருக்காரு. எதுக்காக நீங்கள் போயிட்டு அப்படி சாப்பிட்டீங்க, நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, இருந்து சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி 5 பேரையும் லைனாக நிற்க வச்சு திட்டிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம யூவும் கியூவும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்களா அந்த ரூமுக்கு வெளியே. அப்புறம்
2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணனுங்களாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் தங்க போகிறாங்க போல இருக்கு. எல்லாருக்குமே இப்போ தூக்கம் வந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம ஐயோ என்ன பண்ணிட்டான்னா, வாடி தங்கச்சி உனக்கு தூக்கம் வரதில்லை, நான் உன்னை தூங்க வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுக்க போட்டு ஏதோ ஹம் பண்ணிட்டு இருக்கா. வாயிலே ஒரு மியூசிக் கொடுக்க ஐயோ கேட்குறா, ஹாஸ்பிட்டலில் யாருன்னா இப்படி பாட்டு பாடுவாங்களாடி அப்படின்னு கேட்க நம்ம ஐயோவும் ஆமாம்ல பாடக்கூடாதுல, சரி நான் பாடல நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இப்படியே தான் போயிட்டுருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே தூங்குறது எந்திரிக்கிறதுன்ட்டு. 2 பேருக்கும் நல்ல பாண்டிங் ஏற்பட்டுருச்சு. காலையில் எந்திரிக்கும் போது 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு மார்னிங் சொல்லிக்கிறாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. சாப்பிட்ற பொறுத்தெல்லாம் எல்லாமே ஒரே டைம்லேயே நடக்குது. இப்படி உங்கள் பாண்டிங் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு நர்ஸ் வெளியே வந்துட்டு உங்களோட அண்ணன் கண்ணை முழிச்சுக்கிட்டாரு, நான் உங்கள் ஃபேமிலிக்கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்காங்களா. உள்ளே பார்த்தா 3rd பிரதர் வந்து கண்ணை முழிச்சுக்கிட்டாரு. அப்போ டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் நல்லா இருக்காரு, நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல ஒன்னே வந்து இந்த கியூவோட அப்பா ஒன்னே சரி ஓகே இப்போ முடிவெடுத்துடலாம், நம்ம ஃபேமிலிக்கு தேவையில்லாத பொண்ணை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதில் இருக்காரு. நம்ம பிளட்டில் சம்மந்தம் இல்லாததை எதுக்கு வீட்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்ல பெரிய அண்ணன் ஒன்னே என்ன அவசரம் உங்களுக்கு, நாளைக்கு வீட்டில் ஒரு மீட்டிங் போட்டு என்ன பேசணுமோ அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல 2 பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணே தெரியல, திரு முழிக்கிறாளுங்க. இப்போ அடுத்த நாள் வந்து பெரிய அண்ணன் மீட்டிங் போட்டிருப்பாருல, அப்போ வந்து 2nd பிரதர் வந்து 3rd பிரதரை அந்த சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வருவார். இப்போ பெரிய அண்ணன் பார்த்து அண்ணா எல்லாம் ரெடியா நீங்கள் பேச போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ பெரிய அண்ணனும் வாங்க வாங்க உட்காருங்க நம்ம பேரண்ட் வரணும்ல அப்படின்னு நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கா. 3rd பிரதரும் என்ன பெரிய அண்ணன் சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவங்களோட பேரண்ட்ஸுமே வராங்க. அப்பா அம்மா 2 பேரும் வர எல்லாருமே இப்போ உட்காந்து பேசலாம், எல்லாத்தையும் கிளியராக முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம யூ பற்றி தான் பேச போகிறாங்க போல இருக்கு. அப்போ எல்லாரும் அங்கே உட்காந்துற யூவும் கியூவுமே கூட அங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கியூவோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம ஃபேமிலிக்கே சொந்தம் இல்லாத பொண்ணை நம்ம வளர்க்க முடியாதுப்பா, அவ்வளோதான், நம்மளோட உண்மையான பயாலஜிக்கல் டாட்டர், அதாவது எங்களோட பயாலஜிக்கல் டாட்டர் வந்து கிடைச்சிட்டால, உங்களோட சொந்த தங்கச்சி கூட இருக்கும்போது நமக்கு பிளட் ரிலேஷன் இல்லாத பொண்ணு, நம்ம அவளோட செலவுக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து அவளை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்போ யூக்கு ஒரு மாதிரியா இருக்குது கேட்கும் போது, அதே டைம் கியூக்கா நம்மளோட யூவை விடுறதுக்கு மனசே இல்லை. முன்னாடி எப்படி துரத்தணும்னு நினைச்சவா இப்போ வந்து யூ கூட நல்ல ஒரு பாண்ட் வந்துருச்சுல, அதனால வந்து அவளை விட்டு விலக மனசே வர மாட்டேங்குது. ஆனால் இந்த கியூவோட அப்பா வந்து ஓவரா பேசிட்டே போறாரு. இதுக்கு மேலே நம்ம அடாப்டர் சைல்டெல்லாம் வச்சுக்க முடியாது, நம்ம ஃபேமிலி பொண்ணை தான் நம்ம கூட வச்சுக்க முடியும்னு சொல்ல அதே மாதிரி தான் இந்த அம்மாவுமே பேசுகிறாங்க. ஆமாம் சொந்த பொண்ணு வந்துருச்சுல, எதுக்கு இந்த தெரியாத பொண்ணை நம்ம வச்சுக்கணும், நம்ம ஃபேமிலியில் தேவை கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ கியூ சொல்கிறா எதுக்காக நீங்கள் வந்து சும்மா யூ வெளியே அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோ வீட்டில் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ கியூவோட அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இல்லைம்மா நீ தான் எங்களோட பொண்ணு, நீ மட்டும்தான் எங்களுக்கு இருக்கணும், அதாவது நம்ம ஃபேமிலியில் வந்து மொத்தமாக எனக்கு 6 பசங்க, அதாவது 5 பையன், அதோட கடைசியாக நீ ஒரு பொண்ணு, எக்ஸ்ட்ரா பிளட் ரிலேஷன் இல்லாத பொண்ணெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வளர்க்க முடியாதுமா, இல்லை தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பெரிய என்ன சொல்கிறாரு, அப்பா இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களோட தங்கச்சியை நாங்கள் வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா அவள் எங்களோட தங்கச்சி, இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி அவளை கூட வச்சு வளர்த்தோமோ அதுமாரி தான் வளர்ப்போம்னு சொல்ல அப்போ உடனே வந்து 4வது பிரதரும் அதான் சொல்கிறாரு, 3வது பிரதரு 5வது பிரதருன்னு சொல்லிட்டு லைனெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நாங்கள் பெரிய அண்ணன் சொல்கிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், அவர் சொல்கிறது தான் கரெக்டு, ஏன்னா யூ வந்து எங்களோட தங்கச்சி, அவளை நாங்கள் யாருக்காகவும் வெளியே அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே அப்பாவும் நான் உங்கள் அப்பாடா, அப்பா சொல்கிறது ஒரு வாட்டியாவது கேளுங்கடா, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மீதி இருக்க அண்ணனுங்க எல்லாருமே வந்து அப்படிலாம் முடியாது, எங்கள் தங்கச்சி யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து எங்கள் பெரிய அண்ணன் சொல்கிறது தான்ப்பா கேட்போம், ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப நாளாக எங்களை கூட இருந்து பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மீதி இருக்க எல்லா அண்ணன் தம்பிங்களும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அப்பா அம்மா பாட்டுக்கு அப்ராட் போயிட்டாங்க, பெரிய அண்ணனை வந்து மீதி இருக்க பசங்களை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அண்ணன் தானே மொத்தமாக எடுத்து பார்த்துக்கிட்டது. இப்போ அண்ணனும் வந்து சொன்னது கேட்டுச்சாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கியூவும் யூவும் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணனே சொல்லி முடிச்சிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம மட்டும் எதுக்கு நின்றுக்கிட்டு நம்மளும் போடலாம் அண்ணனுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய அண்ணனும் அப்பா பார்த்து சொல்கிறாரு, அப்பா இதுக்கு மேலே உங்களோட ஒப்பீனியனை நாங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது, ஏன்னா எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி நான் எப்படி தம்பி தங்கச்சியை பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி இதுக்கு மேலே நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி அப்ராட் போயிட்டு வந்து எங்களை பார்த்தீங்களோ அதே மாதிரி போங்க, ஆனால் திரும்ப வராதிங்க, ஒரு 20 வருஷம் நல்லா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க, நாங்கள் நல்லா இருப்போம், நான் வந்து தம்பி தங்கச்சிங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபேமிலியில் வந்து சொந்த பொண்ணு தான் இருக்கணுமா, இப்படி பிளட் ரிலேஷன் இல்லாத பொண்ணு இருக்கவே கூடாதான் அப்படின்னு சொல்லும் போது பசங்க எல்லாருமே வந்து இவங்க அப்பா அம்மாவே மொத்தமாக வெறுத்து நீங்கள் போங்க, நீங்களே எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் தங்கச்சி நாங்கள் வளர்த்துக்கிறோம், உங்கள் ஃபேமிலிலே நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுற அளவுக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. பொறுத்த வரைக்கும் என்ன, உங்களோட ஷென் ஃபேமிலியில் வந்து பிளட் ரிலேஷன் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அது உங்கள் ஃபேமிலிக்கு அசிங்கம், அந்த அசிங்கம் உங்களுக்கு வராது, அதான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் வந்து அப்ராட்
ஹார்வர்டில் போய் நல்லபடியாக இருங்க, நீங்கள் ஷென் ஃபேமிலியோட மானத்தை காப்பாற்றிக்கோங்க, நான் அண்ணனாக இருந்து தம்பி தங்கச்சிங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாரையும் நான் நல்லாவே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தம்பிங்க எல்லாருமே வந்து முன்னாடி போகிறாங்க, தங்கச்சிங்க 2 பேரும் பின்னாடி போகிறாளுங்க. அப்போ பெரிய அண்ணன் வந்து இவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், நல்ல ஒரு பேரண்ட் மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிடுற மாதிரி பெரிய அண்ணன் வந்து அவங்க பின்னாடி போயிட்டுருக்காரு. பெரிய அண்ணன் பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து அவள் நம்ம ஃபேமிலியாக இல்லாமல் போட்டோம், அவளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவளுக்கு அண்ணன், அவள் எங்களுக்கு தங்கச்சி, அதுதான் ஃபைனல் முடிவு. அதனால் அந்த தங்கச்சிக்காக நீங்களே எனக்கு வேணாம், நீங்கள் நல்லா பார்த்துக்காதவங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸே வந்து எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ரீபோர்ன் ஆகிட்டு இந்த லைஃப்பில் வந்து ஜெயிலுக்கு போகல, அதுக்கு மாறா அவளோட அண்ணங்க எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு பாசத்தை வந்து எடுத்துக்கிட்டா. அதே மாதிரி அந்த கியூன்ற தங்கச்சி இருக்கால, அவளும் எப்படிலாம் வந்து யூ வெறுத்தாலோ இப்போ யூ மேலேயே அவ்வளோ பாசமாக இருக்கா. அந்த மாதிரி யூ வந்து எல்லாரையும் மாற்றிட்டா. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.